பொங்கலுக்கு பண்ணின இட்லி தோசையை விட பொங்கலுக்கு அடடடா அட்டகாசமாக இருந்துச்சுங்க. வாங்க எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். ஒரு பேனில் ஆயில் விட்டு 4 பச்சை மிளகா வதக்கி எடுத்துக்கலாம். பிகினர்ஸ் வந்து பச்சை மிளகா வதக்கும் போது இது மாதிரி உடச்சி போட்டிங்கன்னா வெடிக்காது, இல்லைன்னா வெடித்து மேலெல்லாம் தெரிக்கும். ஸோ உடச்சி போட்டுக்கோங்க, இல்லைன்னா கீரி போட்டு வதக்கிக்கோங்க. இந்த பச்சை மிளகா கலர் இது மாதிரி ஒயிட்டாக மாறணும், அதாங்க மெயின். இது மாதிரி ஒயிட்டாக மாறின பிறகு அதை எடுத்து தனியாக வச்சுட்டு அதோட 10 பூண்டு பல் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதோட 2 ஸ்பூன் உளுந்து, வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். இதுக்கு கருப்பு உளுந்து போட வேண்டாம், வெள்ளை உளுந்து தான் நல்லா இருக்கும். நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் புளி, தேவையான அளவுக்கு உப்பு, அரை மூடி தேங்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பரான இந்த சட்னியை நீங்கள் பொங்கலுக்கு இன்றைக்கி நான் பண்ணினேன். இந்த மழை காலத்தில் இந்த பொங்கலுக்கு சுட சுட வச்சு இந்த சட்னியை வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. அரைச்சி நல்லா தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம், மீடியமாக இருக்கட்டும். இப்போ தாளிப்பு கொடுத்துக்கிறோம். கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொட்டிக்கிறோம். அவ்வளோதான். பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இவ்வளவுதாங்க இந்த சட்னி. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இந்த சட்னியை. இட்லி தோசைக்கு மட்டுமே இல்லாமல் நீங்கள் பொங்கலுக்கு கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், வேற லெவலாக இருக்கும். நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குது. பொங்கல் செஞ்சேன். பொங்கலை அதுலேயுமே மிளகை வந்து நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா மழை நேரத்தில் சளி பிடிக்கும். ஸோ மிளகு வந்து ரொம்ப நல்லது. சேர்த்து அருமையாக இந்த பொங்கல் நல்லா தலை வச்சு அது மேலே சட்னியை விட்டு நல்லா முந்திரி பருப்போட சேர்த்து பொங்கல் கையில் அள்ளும் போது சாப்பிடும்போது கையில் பொங்கல் கால்வாசி இருக்கணும், முக்கால்வாசி சட்னி இருக்கணும். அதாங்க அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். பாருங்களேன் நான் எப்படி சாப்பிட்றேன் அப்படிங்கிறத பாருங்களேன். இப்படி கையில் அள்ளி அதில் பொங்கல் இருக்கிறத விட முக்கால்வாசி சட்னி தான் இருக்கணும். அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருந்துச்சுங்க இந்த சட்னி பொங்கல் காம்பினேஷன். நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சாந்தி சாண்டல் வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி சட்னியை நல்லா அள்ளி வச்சு சாப்பிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. என்னால அங்கே நின்னெல்லாம் சாப்பிட முடியாது. நான் வந்து உட்காந்து திருப்தியா சாப்பிட போறேன். நீங்களும் இந்த பொங்கல் சட்னி காம்பினேஷன் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.